ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேடிவி சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி மதுரை நெத்திலி மீன் சாறு. மதுரை சைடு அந்த சைடெல்லாம் எப்படி நெத்திலி மீன் குழம்பு அந்த சாறு வைப்பாங்களோ அது மாதிரி இது எங்கள் ஊர் சைடு நாங்கள் வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா நான் அரைச்சி அந்த வீடியோவையும் எங்கள் சேனலில் ஜேடிவி சேனலில் சிக்கன் குழம்புக்கும் இந்த மீன் குழம்புக்கும் ஒரு மசாலா போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அந்த மசாலாவை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் அதுக்கு நெத்திலி மீன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு நல்லா தலையெல்லாம் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நேராக சின்ன வெங்காயத்தை நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை நான் அந்த மசால் பொடியோடு சேர்த்து அரைக்க போகிறேன். இதுதான் நான் சொன்ன அந்த ஃபிஷ்க்குரிய மசாலா, அந்த குழம்புக்குரிய மசாலா இதுதான். எங்கள் சேனல் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்து செய்யுங்க அதையும். இப்போ பாருங்கள், ஒரு எலுமிச்சை அளவு புளியை எடுத்து அதையும் நான் ஊற வச்சுருக்கிறேன். எண்ணெய் எடுத்துக்கோங்க, உங்கள் சமையல் எண்ணெய். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, மஞ்சத்தூள் கொஞ்சம், அதே மாதிரி நல்லெண்ணெய் கடைசியில் 1 ஸ்பூன் நம்ம ஊற்றுறதுக்காக, ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் அந்த மசாலா ரெடியாக இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் இந்த குழம்பை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. நான் கொஞ்சம் அகலமான அந்த மீன் கடாயின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இல்லை. இப்போ கருவேப்பிலையும் போட்டு அதுவும் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நேராக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்க போகிறோம். நான் இதில் பூண்டோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை தேங்காய் பாலோ எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வேணும்னா கடைசியில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல். பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ பூண்டோ நான் போட போகிறதில்ல. இது ஒரிஜினலாக வில்லேஜ் சைடு செய்கிற ஒரு மீன் குழம்பு இது. இப்போ நான் அந்த மசால் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு அது கூட ஒரு தக்காளியை போட்டு அரைச்சிட்டேன். இதில் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றவே இல்லை. இது என்னோடய மசாலா பவுடர், நாங்கள் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி மசால் பவுடர் அரைச்சிட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தக்காளியும் போட்டு அரைச்சி அதை தான் நான் இப்போ இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசால் பவுட்ரு தான் இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே உங்களுக்கு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் மீன்லேயும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். தண்ணியே இன்னும் ஒரு ட்ராப் கூட சேர்க்கலை நம்ம இதில். வெறும் அந்த மசாலா இதுதான் பாருங்கள் வதங்கிட்டு இருக்குது. நல்லா கட்டியாக வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரிஜினல் அந்த மீனோட ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கிரேவியில். அதனால தான் நாங்கள் மீன் சாறுன்னு சொல்லுவோம். மீன் சாரோ தேன் சாறு மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. பாருங்கள், புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்கணும் புளி தண்ணி உங்களுக்கு. புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரணும் இது. அது கொதித்த பிறகு தான் நம்ம மீனை போட போகிறோம். பாருங்கள், சுத்தம் பண்ணி வச்ச மீனை நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். புளி தண்ணி குறைச்சிருங்க, சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. மெதுவாக 2 மீனாக உள்ளே எடுத்து போடுங்க. அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. மீனை போட்டதும் ஒரு 5 நிமிஷம்தான், அதுக்குள்ளேயே நமக்கு மீன் கண்டிப்பாக வெந்துடும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மீன் வேகிறதுக்கு அவ்வளோதான் 5 நிமிஷம்தான். கரண்டிலாம் வச்சு கிண்டிடாதீங்க, லேசாக இது மாதிரி சட்டியை இது மாதிரி ஆட்டி விடுங்க, போதும். அதுவே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிடும். ஒரு 2 நிமிஷம் நம்ம பிளேட் போட்டு கூட மூடிக்கிடலாம். 2 நிமிஷம் தான் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு எல்லாம் ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த குழம்பு. பாருங்கள், வெந்துருச்சு மீன், ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் மீன் வெந்ததை. கரண்டி போட்டு கலக்க வேண்டாம், உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு மீன், அவ்வளோதான். இனி கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான்.
பாருங்கள், ஃபைனலாக நான் நல்லெண்ணெயை ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. ரெடி பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து நான் அரைச்ச அந்த மசாலாவில் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் அந்த மசாலா வீடியோவை பார்த்துட்டு இந்த குழம்பு செய்யுங்க. உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு எழுதுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க, லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.